குழந்தை பருவத்திலேருந்தே கொடுக்கக்கூடிய கீரைகளின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துட்டு வரனால கண் பார்வைகளை சரி பண்ணும். சின்ன பிள்ளைகளே நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போதுமான சத்து இல்லாததுனால தான் அந்த கண்ணில் உள்ள பார்வைகள் வந்து மங்கி லென்ஸ் போட வேண்டியது இருக்குது. கண்ணாடி போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி உணவில் அந்த கீரையை வந்து சமைச்சு கொடுங்க. எல்லா கீரையிலையுமே ஒவ்வொரு வகையான சத்துக்கள் காணப்படுது. விசேஷமாக இந்த பொன்னாங்கண்ணியை வந்து கீரைகளின் ராஜா என்று சொல்லுவாங்க. ராத்திரி நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கீரையை வந்து பொரியலாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கண் வந்து சிவந்து இருக்கும்ல, அந்த சிவந்து இருக்கிறதும் நீங்கி நல்ல தூக்கம் வரும். பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நல்லா கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனோட பாசி பருப்பு அல்லனா துவரம்பருப்பு போட்டு நம்ம வந்து பொரியலாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு வந்தால் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். இந்த கீரை வந்து ரொம்பவே கண் பார்வைக்கு சிறந்ததாக காணப்படுது. இது 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும். குளத்து சைடு, மற்றபடி தண்ணி நைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பார்க்கலாம். இதை வந்து சிறு வயதுலேருந்தே சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா பலவிதமான நோய்களை நம்ம குணப்படுத்தலாம். நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதே போல் நல்லா நம்ம உடம்ப வந்து நல்ல சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். மூல நோய் உள்ளவங்களும் அதே போல் மண்ணீரல் நோய் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. உடலில் வந்து சோர்வு வராமல் பார்த்துக்கிடும். இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி இருக்கனால அதே போல் நிறைய ஆபீஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் உடலில் வந்து சோர்வு காணப்படுமல்ல. அதனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் அடிக்கடி சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். பிறகு இருமல் வராது, வாத நோய்களை குணப்படுத்தும். இப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இது காணப்படுது. இதை வந்து நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா நீட்டாக காம்பெல்லாம் எடுத்து டேப் வாட்டரில் கழுவி எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றுறேன். அதில் கடுகு, வத்தல், 1 வெங்காயம் போட்டு ஒரு கட்டு கீரைக்கு இதை போட்டு நல்லா வதக்குறேன். அது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிறுபருப்பும் எடுக்கலாம். அப்புறம் 2 தக்காளி இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதில் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். அந்த பொடி பொடியாக நறுக்கின கீரையும் இதில் கொட்டி நம்ம கிண்டிட வேண்டியது. நான் இது கூடவே உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை வந்து நல்லா வறுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வத்தலும் சேர்த்துருக்கிறேன். இவ்வளோதாங்க. இது வந்து மூடி வைக்காமலே நல்லா சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த் உள்ளது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க. சாதத்து கூடால, சப்பாத்தி கூடால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா கீரையிலையுமே ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வாரம் 3 டேஸாவது குறைஞ்சது கீரைகளை நம்ம உடம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். சின்ன வயசுலேருந்தே கீரைகள் வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து பியூராக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் பொன்னாங்கண்ணி கீரை பவுட்ரு கேளுங்க, அங்கே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் தேனில் குழப்பி கொடுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றி அதை குழப்பி கொடுக்கலாம். இல்லைன்னா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ போல் கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்பவே பெனிஃபிட் உள்ளது. மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் அனுப்பி கொடுங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும். God bless you all.